ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபாலோ யோலோ யூடியூப் சேனல். எஸ், நம்ம இந்த பிபி ஆரம்பிச்சிருச்சு பிக் பாஸ் 9. ஸோ இதை பற்றின கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 20 மெம்பர்ஸ். விஜய் சேதுபதி தான் வந்து ஃபுல்லாக அந்த பிக் பாஸ் வீடெல்லாம் வந்து டூர் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ எஸ், அந்த இன்ட்ரொடக்ஷனில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஜம்பிளாக காமிக்கிறேன். கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ பேர்னு ரொம்ப எந்துவாக இருந்த ஷோ. ஆனால் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து எப்பயும் போல் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பார்ப்போம், போக போக தான் இது தெரியும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஆகுதுன்னு. ஸோ இந்த 20 பேருமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஜானர்லேருந்து எடுத்திருக்காங்க. பட் செலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்க ஒரு ஃபேன் தான். ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 40-60 மாதிரி இருக்குது. ஸோ அந்த 40% எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ரேண்டமாக அதை வந்து ஷேர் பண்ணுறேன். பிரவீன் காந்தி அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸ்டார் ரக்ஷகன் ஜோடி இந்த படத்தோட டைரக்டர். 23 வருஷம் அப்படியே கேப் விழுந்துட்டு இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்கேன்னாரு. ஆனாலும் கோமாலேருந்து எழுந்திரிச்சா மாதிரி அவருக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கார். இப்போ என்ன நடக்குது எதுன்னு தெரியல, நிறைய டாக்கட்டிவாக இருக்கார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கனி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளி, காரக்குழம்பு கனின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க உள்ளே வந்திருக்காங்க. எஸ், அவங்களும் வந்து சமையல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. போக போக தான் தெரியும். பட் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது இந்த சீசனில். ஸோ சபரி, எஸ், இவர் வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனால் எல்லாரும் இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவரும் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ் அ விஜே. அதுக்கப்புறமா இந்த பிக் பாஸில் நிறைய ஷோஸ்லாம் கலாய்ச்சிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை எப்படி கலாய் வாங்க போகிறாரா இல்லை கலாய்க்க போகிறாங்களான்னு பார்ப்போம். அடுத்து நம்ம கெமி, இவங்களை வந்து குக் வித் கோமாளியில் தெரியும் எல்லாருக்கும், நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே உள்ள கொஞ்சம் யாரையோ ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சும்மாவே டான்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ சிரிச்சிட்டு சும்மாவே அந்த பக்கம் அவங்க நேச்சர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ப்போம். அப்புறம் இந்த பையன் நம்ம தமிழ்நாட்டு பையன் தானே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபேஸ் கட்டு, துஷார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஜீன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அவங்களோட தாத்தா பாட்டின்றனால அவர் அப்படி இருக்கார். ஸோ புதுசாக பட்டிங் பர்சன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஷைன் ஆகிறாருன்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிரை, இவங்க வந்து இந்த பிகில் மூவியில் கொஞ்சம் அந்த இதில் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்களோ அதில் ஒன்றா. 8 இயர்ஸ் மூவி கேப்பு, கோவிட் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் நிறைய வருஷம் இருந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்காங்க. செல்ஃபாக ஸ்ட்ரகிள் ஆகி வந்த பொண்ணு. பார்ப்போம் எப்படின்னு. அடுத்து இவங்க பேர் வந்து ரம்யா ஜோ. ஸோ உண்மையிலே நிறைய சென்டிமெண்ட் பேக்கேஜு. அவங்க இந்த இது நாட்டுப்புற கலையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த டான்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, நாட்டுப்புறம்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணுறவங்க. ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வினோத், இவர் வந்து கானா பாடுறவர். ஸோ நிறைய நம்ம விஜய் டிவிலலாம் கூட இது நாங்கள் பண்ணல கேட்டுக்கணும் சேனலில் அப்படின்லாம் சொல்லிட்டு ராஜு பண்ண ஒரு நல்ல வைரல் வீடியோ இருந்தது தெரியுமா, அதோட சாங்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இவர் கொஞ்சம் எந்துவாக தான் இருக்கிறாரு. பார்ப்போம். அடுத்து வந்து எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். ஆனால் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி தெரியல, அடக்கி வசிக்கிறாரு. இவர் வந்து இந்த பீட் பாக்ஸிங் சொல்லுவாங்களா, அதை வாயிலேருந்தே நல்லா மியூசிக் சூப்பராலாம் பண்ணுறவர். ஆனால் இங்கே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இவர் எஃப்ஜேனா என்னன்னு தெரியல அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தார். பட் அவர் பேருக்கு ஃப்ரெட்ரிக் ஜான். ஸோ அவருமே உள்ளே வந்து இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வியானா. ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக, நம்ம சௌந்தர்யா வந்த புதுசில் அவங்க இன்னசென்ட் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய க்யூட் மொமெண்ட்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா நிஜமாகவே அப்படி தானான்னு தெரியல. ரொம்ப அப்படியே இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் பேசி பண்ணிகிட்ருக்காங்க. போக தான் தெரியும் இவங்க ரியலாக இல்லை வந்து ரீலான்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எஸ் பிரவீன்ராஜ், இவர் நிறைய சீரியல்லாம் வந்து வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். இந்த முகம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிக் பாஸ்குள்ளே வரும்போது எனக்கும் தெரியல யாரா இது புதுசாக அப்படின்ற மாதிரி, ஆளே வேறு மாதிரி மாறி இருந்தார். அதே ஓவர் எந்தூவில் பயங்கர டாமினன்சியில் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து எஸ், இந்த பொண்ணு சுலியானோ சுபிக்ஷா. உண்மையிலே இந்த கடலில் போய் ஒரு பெண் ஃபஸ்ட்டு ஓகேவா, கடலில் போய் அவங்க அப்பாவோட அந்த ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன். தூத்துக்குடியில் இருந்த பொண்ணு. இப்போ ரொம்ப நிதர்சனமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி போக வந்து பழகுறாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஸ், இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் விமன். இவங்க வந்து பேர் அக்ஷரா. ஸோ அமைதியாக இருக்காங்க, யாரோடையும் ஜெல்லாக மாட்டுறாங்க, கொஞ்சம் அவங்களோட ஸ்பேஸ்க்குள்ளேயே இருக்கிறாங்க, அதான் உண்மை. பட் நம்ம எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. அவங்களுக்குள்ளே என்னென்ன டேலண்ட் இருக்குது, அவங்க என்னென்ன
வைப்பில் இருக்காங்க அப்படின்றத போக போக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து கலையரசன், உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கண்டென்ட்டுக்காகவே நிறைய கழுவி ஊற்றின சில விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியா வாங்கினவங்க. பட் இப்போ இங்கே வந்து அந்த ஹோரி கலையரசன்ற பேரை மாற்றி நான் பிக் பாஸ் கலையரசன் மாறணும் அப்படின்றக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு. பட் இப்போவே அவருக்கு நிறைய எதிர்ப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது பிக் பாஸில். பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் ஸ்மார்ட்டி தான் இவர் வந்து கமருதீன். ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுறாரு எல்லாரையுமே உள்ள. அதை தான் சொல்லி அமிச்சார் விஜேஎஸ், ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுவார்னு. ரொம்ப டீசெண்டாக அப்படியே நம்ம அருண் பிகினிங்கில் இருந்தார்ல அந்த ஸ்டைலில் இருக்கிறாரு. பார்ப்போம் இவரோட என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல் ஆக்டர் தான். ஸோ அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவர் விக்ரம். ஸோ இவர் வந்து உள்ள நல்லா அவரோட காமெடியெலாம் பண்ணுறாரு. ஆனாலும் கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி ஜோன் அவுட் மாதிரி தான் இருக்கிறாங்க. இவருமே வந்து இப்போது இருந்தார், ஆனால் அவரோட எந்தூலாம் இப்போ உள்ளே வரல. சரி பார்ப்போம் எப்படி பண்ணிகிட்ருக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நந்தினி அப்படின்ற ஒரு யோகா ஃபிட்னஸ் பர்சன். ஸோ அப்பாவும் இறந்துட்டாங்க ஒரு இதில், அம்மா கேன்சரில் இருந்துட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆங்கர். ஸோ அப்படின்ற ஒரு சில சென்டிமெண்ட் பேக்கேஜோடு வந்திருக்காங்க. ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க அந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க எல்லோரும், அப்படியே கொஞ்சம் ஜெல்லாக ஆகிறாங்க. ஆனால் எப்படி இந்த ஷைன் ஆக போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம் போக போக. அடுத்து விஜய் பார்வதி, இவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ தேவையில்லாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே வெளியில் எப்படிலாம் கான்ட்ரவர்சி, வெளியில் எப்படிலாம் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு வைப் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளோ இருக்குது, அவங்க சுற்றி இருக்கிற இடத்த வந்து இதுவாக வச்சுக்கணுன்னு. பட் எல்லாருக்கிட்டையும் போய் உன்னையே நாமினேட் பண்ணாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசி இன்வால்வ் ஆகிறாங்க. கொஞ்சம் டாமினன்சியோடு தான் இருக்காங்க உள்ள. அடுத்து பார்த்திங்கன்னா அரோரா. ஸோ இவங்க வந்து ரியா தியாகராஜன் இருந்தாங்கள்ல லாஸ்ட் சீசனில், ஸோ அவங்களோட கேர்ள் பெஸ்டி. ஆனால் இவங்க பெஸ்டின்றாங்க, பட் பார்த்தா சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி. பட் ட்ரெஸ்ஸிங் இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப இதுவாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது சிலதெல்லாம். அண்டு இவங்களும் வந்திருக்காங்க, மாடலிங் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கவங்க தான். இது வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது திவாகர் அப்படின்னு ஒருத்தர். இவர் கொஞ்சம் ஓவர் டூ தாங்க. உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே இவரை தான் ஃபஸ்ட்டு உள்ளே அமிச்சாங்க. எல்லாமே ஓவர் டூவாக இருக்குது, ரசிக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. இவர் எந்த கிரகத்துலேருந்து வந்தாருன்னு தெரியாத மாதிரி தான் எல்லோரும் கலாச்சிட்ருக்காங்க. ட்ரோலாக ஆகிற ஒரு மெட்டீரியல் தான். ஓகே, 20 கண்டஸ்டன்ட் பற்றி ஓரளவுக்கு அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டேன். ஸோ இந்த BB9ஓட கண்டஸ்டன்ஸ் உள்ள யார் எப்படி அப்படின்றது எல்லாமே போக போக இந்த சேனலில் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரிவர்ஸ்லேருந்து இப்போ நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தவர் வந்து கலையரசன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸான ஒரு பர்சன் தான். அடுத்து கமருதீன், அதாவது லாஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் வரிசைப்படுத்தி, ஓகே. அதுக்கப்புறம் இவங்க விக்ரம்னு சொல்லுவோம்ல, இவர் உள்ளே வந்து இருந்தார். இவங்க எல்லாருக்குமே இந்த தண்ணி டாஸ்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தனியாக போயிட்டு இருந்தது. இவங்க வந்து நந்தினி, இவங்க வந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ரிவர்ஸில் இதை அலைன் பண்ணிக்கோங்க. இது வந்து இவங்க அக்ஷரா ட்ரான்ஸ் உமன் சொல்லியிருந்தால இவங்க உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த இது கடல் கன்னி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய சுபிக்ஷா உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ், சீரியல் அதிலலாம் வில்லன்லாம் நல்லா பண்ணியிருந்தார். பட் இப்போது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாரு, பட் உள்ளே வைப் பண்ணி தான் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்தார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் வியானா, இவங்க தான் கொஞ்சம் அந்த கொஞ்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம், அது இவங்க தான் பண்ணிகிட்ருக்கிறது. பார்ப்போம் ரீலான்னு. அடுத்து வினோத், கானா பாட்டு இதெல்லாம் பாடுறவர். உள்ளே வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கிறாரு. கோவம் நல்லா வரும் போல இவருக்கு தெரியுது, அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா. அடுத்து ரம்யா. ஸோ இவங்க நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தவங்க, ஸ்டேஜ் டான்ஸ் எல்லாம். ஸோ ஒரு பவர்ட்டி அப்படின்ற ஒரு சிம்பத்திஸில் தான் இருக்காங்க. அடுத்து இவங்க வந்து ஆதிரை. ஸோ இவங்க மாடலிங் அது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதை இந்த பிகில் படத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால அவங்க. அடுத்து நம்ம கெமி. ஸோ இவங்க கொஞ்சம் டாமினன்சி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது உள்ள. நல்லா இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா சான்ஸ் இருக்குது கெமிக்கு, பட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்து வந்தது வந்து இவங்க பிரவீன் ராஜ், டைரக்டர் சொல்லியிருந்தால அவர். பட் வந்த உடனே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க 24/7. இது சபரி. ஸோ இவர் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இதில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து மூவ் பண்ணுறாரு. ஒரு காயினாக தெரியுது நல்லாவே. அப்புறம் கனி உள்ளே இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சைட்லேயும் இவங்கெல்லாம் ஏதாச்சும், ஏன்னா பிபினாவே என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், பாடுறதோ இல்லை டான்ஸ் பண்ணுறதோ இல்லை காமெடியாக பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் மிஸ்ஸிங். இந்த பையன் உண்மையிலே ரொம்ப சாஃப்ட் கார்னர் மாதிரி உள்ளே இருக்கிறான். பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது எப்படி செட் ஆகும்னு தெரியல.
பார்வதி இவங்க கொஞ்சம் எல்லாரோடையுமே அப்படியே கொஞ்சம் டாமினன்சி ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இன்டர்ஃபியர் ஆகிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க ரொம்ப சைலண்ட்டாக அடக்கி வசிச்சு உள்ளே இருக்கிறாங்க. பிகில் அது அந்த பீட் பாக்ஸிங் சொல்லுவாங்களே, அது நிறைய பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணலை, இனிமேல் பண்ணுவார் போல இருக்கு. இவங்க அரோரா இருக்கிறாங்க, இருப்பாங்களா இனின்னு தெரியாது, தெரில, பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து வாட்டர் மெலான் அந்த இவர் திவாகர் டாக்டர், ஃபிசியோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கிறார். நிறைய ஆமாம் செல்ஃப் டப்பா நிறைய நடக்குது இவர்கிட்ட. ஸோ கண்டஸ்டன்ட் சொல்லியாச்சு, இன்னொரு தடவையும் ஒரு அலசியாச்சு. ஸோ இவர் எப்படி இதை வழிநடத்தி கொண்டு போக போகிறாரு, என்ன நடக்க போகுதுலாம் நம்ம வரக்கூடிய இதில் பார்ப்போம். நாமினேஷன் கூட வந்துருச்சு, கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன், யார் யார் என்னென்னன்றதை. நன்றி, வணக்கம்.